வெல்கம் டு சௌந்தர்யா vlogs. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பருப்பு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். பருப்பு வந்து 6 மாத குழந்தையிலேருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து நல்லா மசிச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வாங்க நம்ம எப்படி பருப்பு குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை சாம்பார் வச்சுருக்கலாம், இல்லை பருப்பு குழம்பு வச்சுக்கலாம். செவ்வாய் வெள்ளியில் வந்து இந்த மாதிரி பருப்பில் செய்வாங்கள்ல, அதனால ஒரு நாள் சாம்பாரும் இந்த ஒரு நாள் பருப்பு குழம்பு வச்சுக்கலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வந்து பருப்பை போட்டு நல்லா கழுவி எடுத்து வந்துக்கலாம் 2-3 தடவை. இப்போது நல்லா பருப்பை கழுவி எடுத்து வந்தாச்சு. அதில் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அதுலேயே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். அப்புறம் அதுலேயே வந்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் அதுலேயே வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், வந்து பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்ட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க, ஒரு 5-6 இது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பூண்டு வந்து ஒரு 10 பல் போல் நல்லா எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது வேக வைக்கிறதுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுலேயே வந்து பருப்பு பொங்காமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மிளகு சீரகம்லாம் எதுக்கு போடுறோன்னா வந்து மிளகுலாம் நல்லா வாசனை கொடுக்கும். விசில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது மிளகு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது பவுடராகவும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா வந்து அதோட சாரெலாம் இதில் இறங்கிடும் பருப்பில். வெங்காயம், பூண்டு, தக்காளிலாம் போடுறது இதெல்லாம் குக்கர் ஓப்பன் பண்ணோன்னே அப்படியே நல்ல வாசனையாக வரும். இப்போ குக்கரை மூடி நல்லா ஒரு 4 விசில் விட்டுடலாம். அப்போ தான் வந்து பருப்பு குழம்பு வந்து நல்லா பருப்பு வந்து குழஞ்சி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஊற்றி. இப்போது ஒரு 4 விசில் விட்டுடலாம் குக்கரை மூடி வச்சு. இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் குக்கர் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி பருப்பும் தண்ணியும் ஊற்றிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து 1 டம்ளர் பருப்புக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு அளவு தரலைன்னா இந்த மாதிரி 1 டம்ளர் பருப்புக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க குக்கரில். அப்போ தான் நல்லா குழைவாக வரும். இது வந்து ஈஸியாக நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். எங்கேயா வெளில போகிறதா இந்த மாதிரி பருப்பு குழம்பு வச்சுட்டு கூட நம்ம கிளம்பிடலாம். இப்போ குக்கர் விசில் வர நேரத்தில் நம்ம கிளம்பிடலாம். இப்போது ஒரு 3-4 விசில் வரட்டும். இப்போது ஏர் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, அவ்வளோ சூப்பராக நல்லா குழஞ்சிருக்கு. இப்போ வந்து இதில் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இப்படி கிண்டி விடுங்க. பாருங்கள், நல்லா குழஞ்சிருக்கு பருப்பு. இந்த மாதிரி குழஞ்சிருந்தா தான் பருப்பு குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், அடியிலையும் பிடிக்கல, நல்லா இதாக இருக்குது. இப்போது இதை வந்து நீங்கள் சர்வ் பண்ணுற எந்த பவுலில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த கிண்ணத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போது வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. லைட்டாக குக்கரை கழுவி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போது அந்த குக்கரை கழுவி லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து குக்கரில் வந்து அந்த பருப்பு ஒட்டியிருக்கலாம், அதனால் லைட்டாக கழுவி சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தாளித்து எடுத்துக்கலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம். இப்போது தாளிப்பு கரண்டி நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் வந்து நெய் சேர்த்துக்கலாம். பருப்புக்கு வந்து நெய் சேர்த்து தாளித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நெய் பிடிக்கலை வேண்டாம் அப்படின்னா வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போது நெய் நல்லா ஹீட் ஆகிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கடுகு வெடிக்க வர ஸ்டேஜில் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு வந்து சும்மா சும்மா ஒரு பிஞ்ச் மட்டும் எடுத்தால் போதும். சும்மா ஒரு 4-5 மட்டும் போட்டுக்கோங்க, நல்லா வாசனைக்காக. இப்போது கடுகு நல்லா வெடிச்சிச்சு. அதோட வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான். பச்சை மிளகாய் வந்து நீங்கள் இப்போ சேர்க்கலாம். வந்து பச்சை மிளகாய் வந்து நீங்கள் இப்போ சேர்க்கலை அப்படின்னா வந்து குக்கர்லேயே வந்து பருப்பு வேக வைக்கும் போதே கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து குழந்தைங்க சாப்பிடுவாங்க, என் பொண்ணு பையனும் சின்ன பசங்கங்கிறதுனால நான் குக்கரில் சேர்க்குற காரத்துக்காக. இதில் நெய் வந்து பச்சை மிளகாய் வதங்கினா வந்து கொஞ்சம் காரம் கம்மியாகும், அதனால் நான் இப்போ நெய்யில் போட்டுருக்கேன். இதோட வந்து பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன வெங்காயமாக தான் எடுத்துருக்கேன். சப்போஸ் இல்லாட்டி வந்து நீங்கள் பெரிய வெங்காயம் வந்து நான் சேர்க்கல, சின்ன வெங்காயம் இருக்குன்னா அப்படின்னா வந்து ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க.
இப்போது இது வந்து ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து பருப்போட வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் நெய்யில் கருவேப்பிலையோட வதக்கிறது அவ்வளோ வாசனையாக இருக்குது. இப்போ வதக்கிட்டு இருக்கும்போதே அவ்வளோ வாசனையாக இருக்குது. கிச்சனே நல்லா ஸ்மெல்லாக இருக்குது. இதோடு நீங்கள் பருப்பில் சேர்த்திங்கன்னா சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம். இப்போது வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பருப்பில் இதை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பருப்பில் வந்து நம்ம உப்பு போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சதில் இந்த தாளிச்சதை சேர்த்துக்கலாம். இப்போது தாளிச்சதை போட்டதுக்கப்புறம் கிண்டி விடுங்க. பாருங்க, அந்த வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் போட்டது பருப்பு திறக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருந்தது. இப்போ நெய்யில் நம்ம வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் வதக்கி சேர்த்தது பருப்பு குழம்பு வந்து அவ்வளோ சூப்பராக வாசனை அடிக்குது. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட பருப்பு குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி சாதம் போட்டு அது சுட சுட சாதத்தில் பருப்பு குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் அந்த பருப்பு குழம்பு ஊற்றி பாருங்கள். இந்த மாதிரி சாதத்தில் நெய் ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு வயசு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பருப்பு குழம்புக்கு சாதத்துக்கு வந்து நம்ம என்ன பொரியல் வச்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணேன். வெண்டைக்காய் வந்து மிளகாத்தூள் போட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து வாழைக்காய் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நம்ம வந்து சிம்பிளாக ஒரு நாளைக்கு வந்து சமையலை சிம்பிளாக முடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பருப்பு குழம்பு வச்சுட்டு ஒரு வாழைக்காய் உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் இந்த மாதிரி தொட்டுக்கு செஞ்சு வச்சுட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.